இது இருக்கிறதுலையே விலை கம்மியான கூகுள் பிக்சல் 6. ஆனால் இந்த தடவை அவங்க லான்ச் பண்ண பிக்சல்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்றைக்கி ஃபைனலாக கூகுள் பிக்சல் 6 பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனை என்னோடய ப்ரைமரியாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண பிக்சல் ஃபோன்ஸ்லேயே இதுதான் என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது என் கன்க்ளூஷனாக இருக்கும்னு இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலன்னு நான் நினைக்கல. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே விலை கம்மியான பிக்சலோட A சீரீஸ்னு வரையில் டிப்பிக்கலாக கேமராஸ் நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ஓகேயாக இருக்கும். ப்ளஸ் நான் பிக்சல் 6 ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் திருப்பியும் சொல்கிறேன், இதுதான் என்னோடய ஃபேவரெட் பிக்சல். காரணம் என்ன? ஓகே கைஸ், இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆப்பிள் iPhone SE லான்ச் பண்ணுறாங்கல்ல, இதில் ஆப்பிள் அவங்களோட லேட்டஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் கரண்ட் ஜென் ஃப்ளாக்ஷிப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிப்பை அதே சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸோட ஆஃபர் பண்ணுவாங்க, ஒரு சில காம்ப்ரமைசஸோட. இங்கே கூகுள் அதே தான் பண்ணியிருக்காங்க. ஒரு விதத்தில் பார்த்தா இதை கூகுளோட பிக்சல் SEன்னு கூட சொல்லலாம். கைஸ், வெறும் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெக்ஷீட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியாது. ஏன்னா பிக்சல் 6 இது ஸ்பெக்ஸ் பேஸ் பண்ண ஃபோன் கிடையாது. ஸ்பெக்ஸும் நல்லா தான் இருக்குது. பட் இதோட மெயின் செல்லிங் பாயிண்ட் ஆக்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூகுள் ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ கேமராஸ் எடுத்துக்கோங்களேன். பின்னாடி 2 கேமராஸ் தான் இருக்குது. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் கிடையாது. சூப்பரான அமேசிங் மேக்ரோ சென்சர், டெப்த் சென்சர் அப்படிலாம் எதுவும் இங்கே இல்லை. வெறும் 2 சென்சர் தான். இப்போ இந்த சென்சரோட நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்லை. ப்ரைமரி 12.2 மெகா பிக்சல்ஸ், f1.7 OIS லென்ஸோட பேரா இருக்குது. ஆனால் அந்த சென்சர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2.55 இன்ச் சென்சர். இப்போலாம் வர வர நம்ம 1 இன்ச் சென்சரோட ஃபோன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபோன் அன்பாக்சிங் கூடிய சீக்கிரம் வருது. பட் டெக்னிக்கலாக அந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கல ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. பட் எது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னா ஆக்சுவல் இமேஜஸ். இந்த லோ லைட் ஷாட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கக்கூடாது. இந்த சைஸ் சென்சரில் இவ்வளோ க்ளீனாக இந்த மாதிரி ரேஞ்சோட இந்த கலர்ஸோட இருக்கக்கூடாது. ஆனால் இருக்குது. இப்போ இந்த ஷாட் எடுத்துக்கோங்களேன். இது என்னோட கேட் டிஜிட்டலாக ஜூம் இன் பண்ண ஷாட். சுத்தமாக லைட்டே இல்லாத ஒரு ரூமில் எடுத்தது. ஆனாலும் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஹாப்பி. திருப்பியும் டிஜிட்டலி ஜூம் இன் பண்ணி எடுத்த ஒரு ஷாட். இங்கே அந்த ஃபர்ல உள்ள டீட்டெயிலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அந்த ப்ரைமரி கேமராவில் டிஜிட்டலாக 7x டிஜிட்டல் ஜூம், இந்த பிக்சல் 6 மேக்ஸிமம் பண்ண முடிஞ்ச 7x டிஜிட்டல் ஜூமில் எடுத்த ஷாட். ஸோ டிஜிட்டல் ஜூம்னு வரையில் ரெகுலரான ஷாட்டை க்ராப் பண்ணி உள்ளே ஜூம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வெறும் சாஃப்ட்வேர் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற ரிசல்ட்ஸ் ஆக்சுவல் ஆப்டிக்கல் ஜூமில் கிடைக்கிற அளவு இருக்குன்னு நான் சொல்ல. பட் கூகுளோட ப்ராசஸிங் தாறுமாறாக இருக்குது. சரி, இப்போ இந்த ஷாட் எடுத்துக்கோங்க. இதுவும் டிஜிட்டல் ஜூம் தான். 3x 4x அதுலேயோ எடுத்தேன். இங்கே ஹாப்பியாக இமேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எடிட், டூல்ஸ், மேஜிக் இரேசர். இந்த பாயிண்டில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். இங்கே டிடெக்ட் கூட ஆகலை. பட் ஹாப்பியை சுற்றி ஒரு சின்ன வட்டத்தை போட்டோம்னா மேஜிக் காலி. சரி, இப்போ ஹாப்பியை அப்படியே அந்த இமேஜில் வச்சுட்டு பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஃபேடாக வைக்கணும்னா கேமஃப்ளாஜ் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த வட்டத்தை போட்டோம்னா டன். ஸோ இந்த ப்ரைமரி கேமரா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ரெண்டுத்தில் எடுத்த ஷாட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கேமராஸோட தான் கம்பேர் பண்ண போகிறோம். செல்ஃபீஸ்னு வரையிலையும் திருப்பியும் ஒரு 8 மெகா பிக்சல் சென்சர். ஆன் பேப்பர் பார்க்கல ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்லை. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற ஃபோன்ஸோட ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ஃபேக்ட் இதோட விலை அதிகமான ஃபோன்ஸோட கூட பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ சாஃப்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கல போர்ட்ரேட் லைட் இம்ப்ளிமெண்டேஷன் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் லைட்டுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா லைட் சோர்ஸ் நம்மளே போர்ட்ரேட்ஸ்க்கு ஆட் பண்ணுறது. இங்கே அந்த லைட் சோர்ஸை நான் மூவ் பண்ண என் டிஷர்ட்டில் அந்த ஷேடோஸ் எப்படி மாறுதுங்கிறத பாருங்களேன். போர்ட்ரேட் ஷாட்ஸில் ஹெச் டிடெக்ஷன் வரையில் கூகுளோட எந்த பிராண்டுமே பெட்டராக பண்ணுறது கிடையாது. ஸோ ஹெச் டிடெக்ஷன் அந்தளவு நல்லா இருக்கிறதுனால மேபி இப்போ பேக்ரவுண்டை டீசாச்சுரேட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வித்த காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் இந்த ஃபோனில் உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வேறு எதுலேயும் கிடைக்க போகிறதில்ல. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். சூப்பராக இருக்குது. இங்கே டிப்பிக்கலாக கூகுள் பிக்சல்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே EIS ஜிட்டர் இருந்தாலும் ஃபுட்டேஜ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு கிம்பிள் செட்டப்பில் எடுத்த மாதிரி இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஹேண்ட் ஹெல்ட் ஷூட் பண்ணது தான். ஓவரால் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பிக்சல் 6 ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கூட தான். ஒரு டாப் கூகுள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவு இந்த ஃபோன் ரெஸ்பான்சிவாக இருக்குது.
டிப்பிக்கலாக கூகுள் அவங்களோட ஏ சீரிஸ் ஃபோன்ஸில் தான் கொஞ்சம் ஹார்ட்வேர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இப்போ 3A எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்னாப்ட்ராகன் 670 இருந்துச்சு, 4Aல 730G, 5Aல 765G. பட் இந்த தடவை ப்ராப்பரான ஃப்ளாக்ஷிப் சிப் கூகுளோட சொந்த டென்சர் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 6GB LPDDR5 RAM, 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. திருப்பியும் கேட்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காது. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே டென்சர் சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஸ்னாப்ட்ராகன் 888 ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ் 6GB ரேமுங்கிறது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ஆன் பேப்பர் நம்பர்ஸ்னு பார்த்தா. பட் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஃப்ளாலெஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்தது. ஒரு தடவை கூட நான் இந்த ஃபோனை நார்மலாக யூஸ் பண்ணல, எனக்கு ஆப்ஸ் தேவையில்லாமல் ரீலோட் ஆன ஃபீலே இல்லை. கூகுளோட சாஃப்ட்வேர் அந்த சின்ன சின்ன அட்டென்ஷன் டு டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்கிறதும் இங்கே ரொம்பவே அந்த எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிச்சு. உதாரணத்துக்கு ஏதாவது டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னா கூகுள் லென்ஸ் கேமரா ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள ஏதாவது வீடியோக்கு உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் வேணும்னா லைவ் கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்லேருந்தே அதை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த வீடியோ நான் யூடியூப்லேருந்து ப்ளே பண்ணல, என் ஃபோனில் உள்ள லோக்கல் ஃபைல் சப்டைட்டில்ஸ் இல்லாத ஃபைலில் தான் ப்ளே பண்ணுறேன். Pixel 6a லைவாக அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் டிக்டேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தமிழில் அவைலபிள் இல்லை, அதனால் என்னோட இங்கிலீஷ் வீடியோவில் ஒரு சின்ன கிளிப். டென்சர் ஆல்சோ ஹெல்ப்ஸ் வித் டிக்டேஷன். இட்ஸ் வெரி ஈஸி டு டாக் டு த ஃபோன் அண்ட் ஹேவ் இட் டேக் டவுன் வாட் யூ வாண்டட் டு. It's pretty good with punctuation and even quite smart. Delete. Very smart with understanding context. இதில் அந்த கண்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நான் முதல் 2 தடவை டிலீட் சொல்லல அந்த வார்த்தையை டிலீட் பண்ணிச்சு. 3வது தடவை நான் அந்த டிலீட்டை ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணல, டிலீட்டுங்கிற வார்த்தையை ஆக்சுவலாக நோட் டவுன் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டெக்சுவலாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஐஃபோன் SEக்கும் இதுக்கும் சில பேரலல்ஸ் நான் சொன்னேன். ஆப்பிள் லேட்டஸ்ட் சிப்பை கொடுக்குற மாதிரியே இவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் அதே சமயத்தில் ஆப்பிள் கொஞ்சம் ஹார்ட்வேரில் காம்ப்ரமைஸும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் சில காம்ப்ரமைசஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பேக் பார்க்க கிளாஸ் மாதிரி இருந்தாலும் பிளாஸ்டிக். இன்ஃபேக்ட் நான் எடுத்த உடனே இது கிளாஸ்ன்னு தான் நினச்சேன், பட் இல்லை, பிளாஸ்டிக். பட் பிளாஸ்டிக் இருக்கிறதுனால ஃபோன் ரொம்பவே லைட்டாக இருக்குது. 178 கிராம்ஸ் தான் வெயிட், 8.9 மில்லிமீட்டர் திக்னஸ். பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல அதோட ஸ்லிம்மாக இருக்க ஃபீல் தான் இருக்குது. இதில் 6.1 inch டிஸ்பிளே இருக்கிறதுனால ரொம்ப சிங்கிள் ஹேண்ட் யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. கைஸ், இப்போ டிப்பிக்கலாக எனக்கு காம்பேக்ட் ஃபோன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன மாதிரி காம்பேக்ட் ஃபோன்ஸ் பிடிச்சவங்களுக்கு கூட ஒரு ஐஃபோன் மினி 5.4 inch டிஸ்பிளே, இல்லை ஐஃபோன் SE 4.7 inch டிஸ்பிளே, இந்த மாதிரி ஃபோன்ஸை யூஸ் பண்ணல ரொம்பவே டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் இந்த ஃபோன் 6.1 inchஸோட இந்த டிஸ்பிளேயை யூஸ் பண்ணல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சின்ன ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற ஃபீலே இல்லை, பட் அதே சமயத்தில் ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருந்தது. டிஸ்பிளே பற்றி பேசையில் இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டாக அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேனல் OLED Full HD+ ரெசல்யூஷன், HDR சப்போர்ட் இருக்குது. நல்லா பிரைட்டான பேனல், அவுட்டோர்ஸ் தான் இது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணேன். டிஸ்பிளேல என்ன இருக்குங்கிறத பார்க்குறது எந்த பாயிண்ட்லையுமே கஷ்டமாக இல்லை. பட் இங்கே தான் ஒரு இடத்துல ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz, அட்லீஸ்ட் 90 Hz அவங்க கொடுத்துருக்கணும். டிப்பிக்கலாக எனக்கு இப்போது ஃபோன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கொடுக்கல சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது எனக்கு யூஸ்வலாக ஓகேயாக படும். சார்ஜிங் ஸ்பீட்ஸ், டெலஃபோட்டோ கேமராஸ், பேக் பிளாஸ்டிக்காக இருக்கிறது. பட் அந்த 60 Hz ரிஃப்ரெஷ்ங்கிறது ஒரு 20-30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள பட்ஜெட்டில் வர ஃபோன்ஸில் இருக்கக்கூடாது. ஆப்பிள் பண்ணையில் அது கேவலமாக இருந்துச்சு. அடுத்து சாம்சங்கும் பண்ணையில் அப்போயும் அது கேவலமாக தான் இருந்துச்சு. இப்போ கூகுள் பண்ணையிலையும் அது கேவலமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எஸ், இங்கே ஒரு ஆனால் இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் 60 Hz ரெஃப்ரெஷ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் ஒரு தடவையும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணல 60 Hz இது நம்மளுக்கு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டியோட நான் யூஸ் பண்ணல. கூகுளோட சாஃப்ட்வேர் அந்த Pixel 6a ஒரு டச்சுக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறதுலேருந்து, ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதோட ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. டிப்பிக்கலாக நம்ம ஐஃபோன்ஸில் பார்க்குற அந்த கன்சிஸ்டன்சி, ஒரு ஆப் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது, இன்னொரு ஆப் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது, அப்படி இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஃப்ளூயிடாக, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கையில் எனக்கு சுத்தமாக இந்த டிஸ்பிளே பிடிக்கல அப்படின்னு நினைக்கணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. கைஸ், இதுக்காக நான் யாரையுமே 60 Hz ரிஃப்ரெஷ் இருக்குது பரவாயில்ல ஆனால் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல. உங்களுக்கு 60 Hz பிடிக்கலன்னா அதையே மெயின்டைன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஜென்ரலாக நானும் அதே தான் சொல்லுவேன். பட் இங்கே இந்த ஃப்ளூயிடிட்டி, இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கிறதுனால பர்சனலாக எனக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் பிடிச்சிருந்துச்சு. 60 Hz பிடிக்கல, 60 Hz இருந்தாலும் அதுக்கு மேலே பாக்கி எல்லாமே ரொம்ப பெட்டராக இருந்ததுனால என்னால் அதை டாலரேட் பண்ண முடிஞ்சுது, பெருசாக நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க முடிஞ்சுது. மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. சார்ஜ் ஸ்பீட் சப்போர்ட்டும் வெறும் 18 watts வரைக்கும் தான். பட் அது
மெயின் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. உள்ள 4410 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஒரு நாள் தாங்குச்சு. மாட்ரேட் டு ஹெவி யூஸ். நிறைய சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணலையும் நாள் முடியலை 20-30% பேட்டரி பாக்கி இருந்துச்சு. ஸோ பேட்டரி லைஃப் நல்லாவே இருந்தது. சரி, வேறு என்னென்னு பார்த்தா 19 5G பேண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஃபிசிக்கல் சிம் மட்டும்தான். டியூவல் சிம் யூஸ் பண்ணலாம், பட் ரெண்டாவது சிம் சிம்மாக இருக்கணும். ஹெட்ஃபோன் ஜாக் ஃபைனலாக ஏ சீரிஸ் ஃபோன்லேயும் கட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டெடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆடியோ நல்லா லவுடாக கிளியராக இருந்தது. ஹாப்டிக்ஸ் ப்ளஸ் பட்டன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரைஸிங்னு வரையில் எனக்கு குளோபல் ப்ரைஸிங் தெரியாது, பட் இந்தியன் ப்ரைஸிங் தெரியும். 44,000 இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. இனிஷியலாக 4,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆக்சஸ் கார்ட்ஸ்க்கு. இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இதோட அதிகமான மெகா பிக்சல் கவுண்ட் உள்ள கேமராஸோட, இன்னும் ஃபாஸ்ட்டான ரெஃப்ரெஷ் ரேட்ஸோட, பெரிய ஸ்க்ரீன்ஸோட. பட் இந்த ஃபோனில் பிக்சல் 6ஏல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த கேமராஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் இமேஜஸ் இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஃபோன்லையுமே கிடைக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி நான் ஒரு பையராக இருந்தால் என்கிட்ட 40,000 தான் இருக்குது. அடுத்த 3 வருஷத்துக்கு நான் அப்கிரேட் பண்ண முடியாது. ஒரு ஃபோன் வாங்கணும், அதை தான் நான் 3 வருஷம் டெய்லி யூஸ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் சூஸ் பண்ண போகிற ஃபோன் கண்டிப்பாக பிக்சல் 6ஏவாக தான் இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே இம்ப்ரெசிவாக படுது. இதுதான் பிக்சல் 6ஏ பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது ஏதாவது கரெக்டாக படலையா, இல்லை நீங்கள் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை பார்க்குறீங்களா? உங்கள் தாட்ஸ் என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே.